வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் மனநல மருத்துவர் டாக்டர் சுபா சார்லஸ் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே மேம். இன்னைக்கு நிறைய பேஷண்ட்ஸ் நிறைய விதமான கேள்விகள் கேட்டிருக்காங்க. நான் ஒவ்வொரு கேள்விகளாக கேட்குறேன். கிளையன்ட்ஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம், யாருமே எனக்கு பேஷண்ட் கிடையாது. ஸோ மற்றவங்கெல்லாம் பேஷண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, டாக்டர் பேஷண்ட். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. நான் அவங்களோட நிறையா தெரிஞ்ச மேதாவியும் கிடையாது. ஏதோ நான் ஒரு லெவலில் ஸ்பெஷலைஸ் பண்ணி 40 வயசில் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் நீட் எழுதி பாஸ் பண்ணி 3 பிள்ளைகளோடு நான் படித்தது. ஓகே, ஸோ டிப்ளமோ இன் சைக்கலாஜிக்கல் மெடிசன். ஸோ அதில் படித்து அது என்னுடைய பேஷன். ஸோ நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் 10 வருஷம் வேலை பார்த்தேன். ப்ரைமரி ஹெல்த் சென்டரில் 5 வருஷம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அப்போது நான் இருக்கும்போது நிறையா சர்ஜன்ஸு, பட் லேடி டாக்டர்ஸ் ரொம்ப கிடையாது. ஒரு பெரிய பவர்ஃபுல் லேடி டாக்டர் அதை நல்லா பண்ணி வச்சுருந்தாங்க. ராஜபாளையம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் அந்த கவர்மெண்ட்டு மெட்டர்னிட்டி சென்டர், குழந்தை பிறப்புக்குரியது. ஸோ நாங்கள் இந்த சர்ஜன்ஸ் எல்லாம் சேர்ந்து உள்ளே வரணுன்னா நான் இல்லாமல் வர முடியாது. ஒரு லேடி டாக்டர் இல்லாமல் அவங்க சர்ஜரி பண்ண முடியாது அன்லஸ் டியூரிங் அன் எமர்ஜென்சி. ஸோ அவங்கள வச்சு நான் நல்லா ட்ரெயின் ஆகிட்டேன். சர்ஜரியில் அதுலேயும் நான் ஒரு ஸ்கில் டெவலப் பண்ணிட்டேன். நிறைய சர்ஜரி பண்ணியிருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் அது எல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஜாபை ரிசைன் பண்ணிவிட்டு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் என் பிள்ளைகள் ஹஸ்பண்ட் எல்லாம் அங்கே இருந்தாங்க. ஸோ நான் அங்கே வேலை படித்தா தான் முடியும். ஸோ ஃபஸ்ட் அட்டம்ப்டில் நான் வாங்கினேன். ஓகே, நாங்கள் கிளையண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். எப்படி என் ஹஸ்பண்ட் அவங்களுடைய கிளையண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி சைக்கியாட்ரிஸ்ட் எல்லாருமே கிளையண்ட்ஸ். எங்களுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் அல்ல, எங்கள் ஜாதி, எங்கள் ஜனம், அவங்க எல்லாரும். மேம், மை நேம் இஸ் மடனிகா. நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது மேம். நான் படிக்கும்போது எவ்வளோ தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணாலும் சரியாக படிக்க முடியலை. பிரெயின் வேறு விஷயத்தில் டைவர்ட் ஆகுது மேம். இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்குறேன். 7வது கிளாஸ் படிக்கக்கூடிய 12 வயது இருக்கும். இப்படி ஒரு இளம் சிறு பெண் என்னுடைய வீடியோக்களை பார்த்து என்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறா அப்படிங்கிறது எனக்கு த்ரில்லிங்காக இருக்குது. படிக்கிறதுல பல விதம் இருக்குது, சரியா? பல விதங்கள். படிக்கிறது ஆர்வத்தோடு படிக்கணும். ஆர்வம் இல்லைன்னா சும்மா இருக்கணும். இட் இஸ் நாட் த குவான்டிட்டி ஆஃப் டைம், இட் இஸ் த குவாலிட்டி ஆஃப் டைம். முன்னால் உள்ள பிரெயின் வேற. ஓகே, திருப்பி திருப்பி சொல்லு, அதான் ஸ்கூலில் சொல்கிறது. உனக்கு ஒரு திருக்குறளை படிக்கணுமா, திருப்பி திருப்பி சொல்லு, திருப்பி திருப்பி சொல்லு. அப்போ திருப்பி திருப்பி சொல்லும்போது அது மசில் மெமரி ஆகுது வாயில், அண்டு பிரெயினில் அது பலவிதமான இடங்களை ஒரு இம்பேக்ட் பண்ணும். ஸோ சில விஷயங்களை திருப்பி திருப்பி சொல்லும்போது, திருப்பி திருப்பி கேட்கும்போது ரீஇன்ஃபோர்ஸ் ஆகும். ரீஇன்ஃபோர்ஸ் ஆகி அந்த லைன்ஸ் அந்த ட்ராக்ஸ் இந்த பிரெயின், அந்த மெமரி ட்ராக்ஸ் இந்த பிரெயின் ஸ்ட்ராங் ஆகும். அப்போ நமக்கு தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் ஏபிசிடி சொல்லுன்னா ABCDEFன்னு கரெக்டாக சொல்லிடலாம். ஓகே, இன்னொரு விதமான லேர்னிங் இருக்குது. ABCDயையே ABCD அப்படின்னு படித்தா பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் தடுமாறும். அப்போ என்ன செய்வாங்க, பாட்டாக சொல்லி கொடுப்பாங்க. ABCDEFG அப்படின்னா அது ஒரு மியூசிக்கல் ட்ராக்கோட சில பாடல்கள் மறக்கவே மறக்காது. வேர்ட்ஸ் மறந்துடும், அந்த மியூசிக் டியூன்ஸ் மாறாது. அதெல்லாம் அப்படியே மெமரியில் நல்லா இருக்கும், எப்பவும் இருக்கும். ஓகே, ஸோ படிக்கிறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. மல்டி மோடல் லேர்னிங் அப்படின்ட்டு இருக்குது. இப்போ நம்ம படிக்கிறது, நாங்கள் படிக்கிறதெல்லாம் அந்த புக்ஸ் வச்சு தான் படித்தோம். அதுக்கு முன்னால் ஓலைச்சுவடிகள், அதுக்கப்புறம் புக்ஸ், பிரிண்டட் புக்ஸ். பிரிண்டட் புக்ஸ் எப்போமோ பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கும், சரியா? பிளாக் அண்ட் ஒயிட், கண்ணு பார்த்து அப்படியே மனசு மெமரைஸ் பண்ணணும். ஓகே, அதுக்கும் லேர்னிங் டெக்னிக்ஸ் இருக்குது. இப்போ மல்டி மோடல் லேர்னிங் அப்படின்னா யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு மனசில் பதிய மாட்டேங்குதா, நீங்கள் படிக்க அதே டாப்பிக்கை கூகுள் பண்ணுங்கள், இமேஜஸ் எனக்கு வேணும்னு கேளுங்க. இல்லை, நீங்கள் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு போங்க, லைக் ChatGPT. அதில் எனக்கு இந்த சப்ஜெக்டை பற்றி எனக்கு சொல்லிக் கொடு, கலர்ஃபுல்லாக சொல்லிக் கொடு, இமேஜஸோடு சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லுங்கள். எந்த லாங்குவேஜ்லேயும் பேசலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லா லாங்குவேஜும் புரியும்.
ஸோ நீங்கள் உங்கள் டோனில் இதே மாதிரி பேசினாலே அது கலர்ஃபுல்லாக கொண்டு வந்துடும். இப்படி ஒரு செல்ஃபோனில் ChatGPTயில் பார்த்து படிக்கிறது வேற, ஒரு ஸ்க்ரீனில் அதை டிஸ்ப்ளே பண்ணி ஒரு 20 அடி தூரத்தில் இருந்து இதுனா இப்படி பக்கம் ஐ ஸ்ட்ரெயின் வரும். ஓகே, ஸோ தூரமாக வச்சு ஒரு ஸ்க்ரீனில் அதை காஸ்ட் பண்ணி அப்படி படித்தா ஐ ஸ்ட்ரெயின் இருக்காது. ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு இப்போ என்னதுன்னா, கொஞ்சமாக படிங்க, நிறைய நேரம் சும்மா உட்காந்துருங்க, போர் அடிக்கட்டும். ஐயோ படிக்கலையே படிக்கலையே படிக்கலையே, அம்மா டென்ஷன் பண்ணுவாங்க, டீச்சர் உயிரை எடுப்பாங்க, படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் குவான்டிட்டி ஆஃப் டைம் அல்ல, இவ்வளோ நேரம் படித்தோம், ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படித்தோம், முட்டி முட்டி படித்தேன், சத்தம் போட்டு படித்தேன், அந்த லேர்னிங்லாம் இப்போ தாக்கு பிடிக்காது. கீவேர்ட்ஸ் மட்டும் படிங்க. ஸ்கூல் லேர்னிங்காக கீவேர்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த கீவேர்ட்ஸை புரிந்து கொள்ளுங்கள். பேரட் லேர்னிங்லாம் படிக்க முடியாது. இப்படிலாம் படிக்க முடியாது. ஓகே, அது அந்த பில்தா தான் பிறகு மனசில் நிற்கும். என்ன அர்த்தம், என்ன புரிஞ்சுக்கிட்டோம். லேர்னிங் வந்து எப்படி இருக்கணும்னா, ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு பெரிய பில்டிங்க்கு மண்ணுக்கடியில் எவ்வளோ ஆழமாக ஃபவுண்டேஷன் இருக்கும், அதே மாதிரி கீழே இருந்து ஃபவுண்டேஷன் கெட்டி 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 ஐடியாஸ் அண்ட் கான்செப்ட்ஸ், அறிவு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிடணும். கீவேர்ட்ஸை எனக்கு சொல்லிக் கொடு, ChatGPTயில் சொல்லுங்கள். கீவேர்ட்ஸ் மட்டும் ஒன்றுக்கு இதுக்கு அர்த்தம் என்ன சொல்லு, கலர்ஃபுல்லாக காட்டு, இமேஜஸில் காட்டு. மல்டி மோடல் லேர்னிங் டீச்சர்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்க தெரியாது. ஸ்கூல்ஸில் இதெல்லாம் படித்து கொள்ள முடியாது. உங்களுக்கு அறிவு இருக்குது, ஆர்வம் இருக்குது, மார்க் எடுக்கணும், நல்லா டாப்பர் ஆகணும், எல்லாம் ஆசை இருக்குன்னா இந்த மல்டி மோடல் லேர்னிங் நல்லா இருந்தால், இப்போ டூல்ஸ் நல்லா வந்துடுச்சு, படிக்கிறதுக்குரிய டூல்ஸ். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த புக்கில் இருந்து கொஞ்சம் மாறுங்க. புக்கு ரொம்ப போர் தான், வாசிக்க முடியுமா? ஒரு பேஜுக்கு மேலே என்னாலே வாசிக்க முடியாது. இப்படி எத்தனையோ புக்ஸ் வாசிக்கணும். அப்படின்னா தான் நீங்கள் கோப்பப் பண்ணி எந்த காலத்திலும் ஓரளவு அந்த அறிவுகள் கற்றது கைமண் அளவுனாலும் ஓரளவு அந்த கைமண் அளவாவது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் நம்ம சப்ஜெக்டில். ஓகே மேம், இதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் நிறையா படிக்கிறேன், நல்லா படிக்கிறேன், ஆனால் எனக்கு ஞாபகத்துக்கே வர மாட்டேங்குது, மறந்து போயிடுது அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. கரெக்ட். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மறந்து போகும், நமக்கும் மறந்து போகும், எனக்கும் மறந்து போகும். ஸோ ஒரு இந்த ஃபோனில் எத்தனை பைட் இருக்கும் எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீங்கள் தான் சொல்லணும். இது வந்து எத்தனை கிகாபைட் மெகாபைட் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபோனுடைய கப்பாசிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும், ஸ்டோரேஜ். இந்த ஸ்டோரேஜ் வந்து க்ளவுட்ஸில் கூட இப்போ நான்லாம் க்ளவுட்ஸில் ஸ்டோர் பண்ணிடுவேன் நிறைய விஷயங்களை. ஃபோட்டோஸ் அதுவே கேட்கும், ஏய் நான் ஸ்டோர் பண்ணவா க்ளவுட்ஸில் ஸ்டோர் பண்ணவா, எஸ் அப்படின்னு சொல்லி நான் ஸ்டோரேஜ் பை பண்ணி ஸ்டோரேஜ் இது பண்ணுவேன். ஓகே, ஸோ நம்ம மூளை அப்படி எங்கேயும் போய் வாங்க முடியுமா? இப்போ படிப்பு அதிகமாயிடுச்சு. நான் 5ஆம் கிளாஸில் படித்ததா இப்போ படிக்காங்க. நான் வந்து MBBSயில் படித்ததே இப்போ 5ஆம் கிளாஸில் படிச்சிடுறாங்க. ஓகே, ஸோ அறிவு பெருத்து போச்சு, நொடிக்கு நொடி அது பெருத்து கொண்டு போகுது. இப்போ அறிவு நம்ம மூளையை வச்சு நம்ம தேடுறது அல்ல, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுவாக லேர்ன் பண்ணி அதுவாக அறிவை பெருக்கி கொண்டே போகுது. ஸோ இதுக்கு மேலே அல்லது இதுக்கு இணையாக இல்லை இதில் ஒரு பங்காவது நம்ம தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா நமக்கு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி நிறையா வேணும். அதான் நீங்கள் சொல்கிறீங்க, நிறையா படித்தேன், நிறையா புரிஞ்சுக்கிட்டேன், மல்டி மோடலாக தான் படித்தேன், நல்லா கலர்ஃபுல்லாக தான் படித்தேன், எல்லாம் மனசில் அப்படியே அல்வா மாதிரி புரிந்து கொண்டேன், ஆனால் எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. சரி, ஞாபகம் வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கான்டெக்ஸ்ட் வேணும். ஒன்று, நீங்கள் எக்ஸாமினேஷன் ஹாலில் போய் உட்காரணும், திடீர்னு ஒருத்தர் ஏய் நீ அன்னைக்கு படிச்சல அது சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணுவாங்க. யார் சேலஞ்ச் பண்ணுவாங்க? கூமுட்டா அம்மாமார்கள் சேலஞ்ச் பண்ணுவாங்க. அன்னைக்கு படித்தோம்ல சொல்லு பார்ப்போம். இந்த பையனுக்கு தெரியாது. உடனே இந்த பையன் ஃபங்க் ஆகுவான், உடனே அம்மா திட்டுவாங்க, அம்மா சேர்ந்து ஃபங்க் ஆகுவாங்க. ஏன்னா அந்த அம்மாவும் சேர்ந்து தான் உட்காந்து படிச்சிருப்பாங்க. அந்த அம்மாவுக்கு அந்த கான்டெக்ஸ்டில் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த அம்மா அதை கேட்பாங்க. ஆனால் இந்த பையனை தடுமாறுவான், அதனால நமக்கு மெமரியே இல்லை அப்படின்னு முடிவு பண்ணக்கூடாது. அந்த விஷயங்கள் அப்படியே கிகாபைட்ஸ் மெகாபைட்ஸாக நம்ம நியூரல் ட்ராக்ஸில் ப்ரோட்டீனாக மாறணும்.
நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு மெமரி நல்லா இருக்கணும்னா ப்ரோட்டீன்ஸ் நிறையா சாப்பிடணும். நம்ம எல்லாம் கார்பு சாப்பிட்றவங்க, கார்போஹைட்ரேட்ஸ் சாப்பிட்றவங்க, மாவு பொருளாகிய அரிசி, நல்ல தீட்டப்பட்ட ஒயிட் ரைஸ், ஒரு வேஸ்ட் அது இல்லை நல்லா கோதுமை, நல்லா தீட்டப்பட்ட மைதா, பரோட்டா, மிட் நைட் பிரியாணி, இப்படி வேஸ்ட்டு ஃபுட்டை சாப்பிட்டா அவங்களுக்கு மெமரியே இருக்காது. கரெக்ட் டைமில் சாப்பிடணும். கரெக்ட் டைமில் ஃபாஸ்டிங் நிறையா இருக்கணும். 16 மணி நேரம் வயிறு எம்டியாக இருந்துச்சுன்னா மெமரி ஷார்ப்பாக இருக்கும். அந்த ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் படிக்கிறது விஷயங்கள் எல்லாம் ப்ரோட்டீன்ஸாக ட்ராக்ஸாக பிரெயினில் ஃபார்ம் ஆகும். அப்போது நீங்கள் அதுக்கு ஏற்ற அட்மாஸ்ஃபியரில் போகிறீங்க. இன்னைக்கு காலையில் எக்ஸாம், ஓகே, பென்னு எல்லாம் எடுத்து வச்சுட்டீங்க, ஹால் டிக்கெட் எடுத்து வச்சுட்டீங்க, அங்கே போய் உட்காடுறீங்க. ஓகே, முதல்ல கான்ஃபிடென்ஸ் வேணும். நல்லா படிச்சிருக்கேன், நல்லா எழுதுவேன், பாஸ் பண்ணிடுவேன், ஃபஸ்ட் மார்க் எடுப்பேன். ஏதோ உங்கள் லெவலுக்கு ஏற்ற மாதிரி ரியலிஸ்டிக்காக ஒரு அசஸ்மெண்ட்டோடு அங்கே போய் உட்காரணும். உட்காந்துட்டு கொஸ்டின் வரும். கொஸ்டினை கூலாக பார்க்கணும். ஒவ்வொரு கொஸ்டினும் ஒரு அது பேர் என்ன, ஆள் கிணறுல போட்டு தூண்டி எடுப்பாங்கல்ல, அதுக்கு ஏதோ ஒரு கொக்கிம்பாங்க, தூண்டில் இல்லை, தூண்டில்லாம் மீன் பிடிக்கிறது. இது பாதாள கிணறுகளில் போட்டு ஆழமாக போட்டு சில விஷயங்களை அப்படி தூக்கி எடுப்பாங்க. அது மாதிரி நம்ம மூளையில் அந்த ஒவ்வொரு கேள்வியும் போய் இறங்கி நம்ம எப்போமோ படித்தது எல்லாத்தையும் அப்படி கொக்கி மாதிரி வெளியே கொண்டு வந்து பிரெயினுக்கு கொண்டு வந்து கை வழியாக கொஸ்டின் பேப்பரில் டவுன்லோட் ஆகணும். அப்படின்னா தான் கொஸ்டின் நீங்கள் எக்ஸாமினேஷனில் நல்லா மார்க் எடுக்க முடியும். நிறைய பேர் நல்லா படிப்பாங்க, பெரிய அறிஞர்களாக இருப்பாங்க, கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க, அதில் சந்தேகமே அல்ல. அவங்க அது காலேஜில் போய் மார்க் எடுத்து தான் ப்ரூவ் பண்ணணுன்ட்டு அல்ல, ரொம்ப கெட்டிக்காரங்க தான், ரொம்ப கெட்டிக்காரங்க. ஆனால் பெரிய பிஸ்னஸ் கிங்ஸாக இருப்பாங்க, பெரிய பொலிட்டிக்கல் லீடர்ஸாக இருப்பாங்க, படிப்பறிவு இருக்காது. ஆனால் அழகாக அந்த டைம் வரும்போது நீ மார்க் தான் எடுக்கணுமா, மார்க் எடுத்து ப்ரூவ் பண்ணுமா, நீ படிப்பில் மார்க் எடுக்கணுமா. நிறைய பேர் மார்க் எடுக்க மாட்டேன், காலேஜ் ட்ராப் அவுட். ஓகே, வெல் அண்ட் குட். பில் கேட்ஸ் காலேஜ் ட்ராப் அவுட், தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் லைலா காலேஜ் ட்ராப் அவுட். ஓகே, ஸோ இது மாதிரி நிறைய பேர் ட்ராப் அவுட்ஸாக இருப்பாங்க. எனக்கு வேண்டாம், அந்த படிப்பு வேண்டாம், இங்கே என் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன், வேறு பெரிய வேலைகள் எனக்கு இருக்குது. எஸ், பெரிய வேலைகளை சாதிப்பார்கள். ஸோ நீங்கள் எதுக்கு படிக்கீங்க, மெமரி எதுக்கு, எந்தெந்த விஷயத்தை நீங்கள் மெமரி வைக்கிங்க, உங்கள் மைண்டுக்கும் ஒரு அளவு தான் உண்டு. டோன்ட் ஓவர்லோட் வித் அன்னெசரி டீட்டெயில்ஸ். நிறையா பேரண்ட்ஸு இன்னும் நம்ம ஸ்கூல் சிஸ்டம் இதை கொடுக்க மாட்டாங்க. இதை கொடுத்து இதில் க்ரியேட்டிவிட்டியோட எவ்வளவோ கண்டுபிடிக்கலாம். ஆனால் ஒரு இதை கொடுக்க மாட்டாங்க, ஒரு லாகிருதம் புக்கை கொடுக்க மாட்டாங்க, ஒரு வாய்ப்பாடை கொடுக்க மாட்டாங்க. வாய்ப்பாடெல்லாம் ஒரு தட்டு. இது கால்குலேட்டரை பற்றி எவ்வளவோ கால்குலேஷன் பண்ணலாம், அதெல்லாம் யூஸ் பண்ணாத, நீயே அவன் மூளையை கசக்கி பிழிஞ்சு. நம்ம சிஸ்டமே தவறு தான், எஜுகேஷன் சிஸ்டமே தவறு தான். இந்த டூல்ஸை யூஸ் பண்ண சொல்லி கொடுத்தாலே போதும். இதான் இப்போ அதான் சொல்கிறாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நீ யூஸ் பண்ண படிச்சுக்கோ, அவங்க தான் கிங். ஸோ இப்போ கரண்ட்டு மெத்தடுக்கு ஏற்ப எனக்கு படிக்காட்டாலும் பரவாயில்லப்பா, நல்ல இதில் மார்க் எடுக்காட்டாலும் பரவாயில்லப்பா, அந்த டிகிரி எனக்கு இல்லாட்டாலும் பரவாயில்ல, ஆனாலும் நான் சாதிப்பேன் அப்படின்னா அவங்களுக்கு முடிவே கிடையாது.